ஒரு புதுமையான ராஜா. அவர் பதவி ஏற்ற உடனே முதல் விஷயம் என்ன பண்ணாருன்னா, இந்த நாட்டில் மது இருக்கக்கூடாது, போதைப் பொருள் இருக்கக்கூடாது. அப்படி யாராவது ஈடுபட்டாங்கன்னா அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்னார். அது மட்டும் இல்லாமல் பெண்களை துன்புறுத்தக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை தான், என்கொயரியே கிடையாது, மரண தண்டனை. அதே போல் லஞ்சம் வாங்கக்கூடிய அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்கள் லஞ்சம் வாங்கினாலனா வேலை போயிடும், கவர்மெண்ட் வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த பள்ளிக்கூடத்துலேயும் ஜாதி சர்டிஃபிகேட்லாம் வாங்கக்கூடாது. ஜாதின்றதே கிடையாது, ரெண்டே ரெண்டு தான், ஒன்று ஆண், இன்னொன்று பெண். நல்லவ இல்லை கெட்டவ, இதுதான் இருக்கணும் அப்படின்னார். அதே போல் இந்துக்கள் கோவில்கள் மட்டும் அரசாங்கம் எடுத்துக்காது, சர்ச்சுகளையும் எடுத்துக்கோ, மசூதிகளையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ்லாம் போட்டார். ஏன்னா யாருடைய மனசும் யாருக்கும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. அதனால் ஜாதி கட்சிகள் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ முதல்ல அதெல்லாம் கலைக்கணும் அப்படின்னார். இவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே புதுமையாக இருந்தது. அதே போல் ஒரு 58 வயசு வரையும் தான் பதவியில் இருக்கணும். அதுக்கு மேலே எந்த அரசியல்வாதிக்கும் பதவி கிடையாது. அப்படி பதவியில் இருக்கிறதா இருந்தால் டெஸ்ட்டு வைப்பேன். ஒன்று ஐ டெஸ்ட்டு, இன்னொன்று சுகர் டெஸ்ட்டு. எந்த அமைச்சர்களும் லிஃப்ட்டில் வரக்கூடாது, படிக்கட்டு வழியாக தான் நடந்து வரணும், நடந்து போகணும். அரசாங்கத்துடைய பேருந்துகளை தான் பயன்படுத்தணும், தனி வாகனம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. முக்கியமாக கட்சி ஃபோட்டோ, கட்சி கொடிகள் வாகனங்கள் பயன்படுத்தக்கூடாது. எந்த போஸ்டிங்கும் யாருக்கும் உரியதாக சொல்லக்கூடாது. நான் இது போலீஸு, இது வழக்கறிஞர், இது மீடியா, இது அரசியல்வாதி, இது சேர்மேனு, இந்த மாதிரி யாருடைய டிசிக்னேஷனும் இருக்கக்கூடாது. பதவி என்பது யாருக்கும் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு பல கட்டளைகள் போட்டார். இந்த மாதிரி ஒரு கட்டளைகள் போடக்கூடிய ஒரு ராஜாவை தான் அடுத்த தலைமுறை மக்களும் எதிர்பார்க்குறாங்க.